சொல்லுங்க விக்கி, பாருங்களா விக்கி. விஜய் இது சொல்லணுமா? இங்க இருக்கேன் என்ன சொல்லணுமா? அணிகளும் பலம் வாய்ந்த அணி மோதலாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்ல இன்னைக்கு 3 போல் முதல் ஓவர் வீச செகண்ட் ரவுண்ட் நடத்தி டிசைடிங் மேட்ச் நடத்திட்டாங்க. பந்து வீச்சு முனையில் சந்தோஷ். மொத்தம் 12 டீம் ஆடி இருக்காங்க இன்னைக்கு. ஒரு போலுக்கு வந்து 3 மேட்ச். பேட்ஸ்மேன் நேம் 2 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு டிசைடிங் சொல்லிட்டு. ஆமாண்ணே பேட்ஸ்மேன் நேம். சோ 2 டிசைடிங் முடிஞ்சிருச்சு. இது 3rd டிசைடிங் மேட்ச். பெருமாள் பிரதர்ஸ் வெர்சஸ் நான் சைக்கிள் குட்டி டிராகன் பாய்ஸ். டாஸ் வின் பண்ண பெருமாள் பிரதர்ஸ் வந்து இங்க பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் ஃபர்ஸ்ட் 1 ஓவர் பவர் பிளே 4 பால் யூஸ் பண்ணோம். சோ டிராகன் பாய்ஸ் இங்க பவுலிங்ல இருக்காங்க, பெருமாள் பிரதர்ஸ் பேட்டிங்ல இருக்காங்க. சந்தோஷ் டு சரவணன். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ், ஒரு டிரைவிங்க நேருக்கு நேரம் லாங் ஆஃபில் கவர்ஸை மேலே வச்சு போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் வித் சிங்கிள். குட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கில். போன மேட்ச் வந்து லோ ரனில் அடித்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க பெருமாள் பிரதர்ஸ். ஹைட்டாக போயிருக்கு. ஸ்ட்ரைட்டாக பேர் 1 பவுண்டரி. அம்பையர் சிக்னல் நேராக வந்து சண்டை. ஸோ அதனால் வந்து டக்கர் பால பார்க்க முடியல. ஆராக மாற்றுவாரா டைரக்ட் ஆப்போசிட்ல வந்து சன்னு தான். இல்லை கம்பேக் கொடுப்பாரா சந்தோஷ்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஃப்ரீ பால். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து, சிறந்த தடுப்பு. விட்டு கொடுக்காம மேல வரைக்கும் போட்டாரு. அப் டு டெலிவரி நல்லா சேவ்னு சொல்லலாம். ஃப்ரீ ஹிட் சந்தோஷ். மடகரப்பட்டி சரவணன். ஷாட். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் சிக்ஸர். முதல் 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் இன்னிங்ஸ்ல மட்டை வீச்சு மட்டையால சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். லாஸ்ட் ஒன். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து இல்லை, விக்கெட். சிறப்பாக ஆடி வந்த மட்டையாளர் வெளியேறுகிறார். இந்த ஓவர்ல ஒரு 6 ரன் கொடுத்திருந்தாலும் விக்கெட்டோட முடிச்சிருக்கார் சாக்கோட்டை சந்தோஷ். ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. மட்டையாளரின் பெயர் கலைஞர். நீ பவுலர். ப்ளே. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். குட் ஸ்டாப். சிங்கிள். ஒரு ரன்கள் மட்டும். சூர்யா நீ பேட்ஸ்மேன், ஒன் டவுன் பேட்ஸ்மேன். அண்ணா வெயிட் பண்ணுங்க. ஒரு ப்ளே. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். மீண்டும் பிளாக் ஹோலில் போட முயற்சி டாஸாக மாறிவிட்டது. எனினும் 1 ரன்கள் மட்டும். சிங்கிள். மீண்டும் ஒரு டாட். லாஸ்ட் ஒன். நோ பால் கொடுத்திருக்காங்க ஸ்ட்ரைட் அவே. கேப் நோ பால் பிளஸ் சூர்யா. நோ. ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்றாரு. சிறப்பாக நடுவர் பணி ஆட்டி வருகிறார் அண்ணன் ராம். ஃப்ரீ ஹிட். லாஸ்ட் ஒன். ஃப்ரீ பால். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ஆகுமா? 6 நிச்சயமாக 6. அரக்குழி பந்தை வெளியே அடித்துள்ளார் சூர்யா. பொறுமை காத்ததற்கு சிறந்த பலன். கடைசி ஒரு பந்து. 2 ஓவர் 29. ஒரு விக்கெட்ல இருந்து பெருமாள் ஓவர்லாம். பிரகாஷ் நீ பவுலர். ஃபுல் பேஸ் டாஸ் பால். சிறந்த தடுப்பு அண்ணன் கலைஞர். ஃபுல் பேஸ்ல ஃபுல் டாஸ் ஃப்ரீ ஸ்விங். அடிக்கப்பட்ட பந்து 1 மட்டுமே. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ். ஷாட் நேருக்கு நேரா ஏந்தி சொன்னது போல வெளியே அடித்து விட்டார் அண்ணன் சூர்யா. 1 more 6 ஸ்லாட்டில் இருந்த பந்து நிச்சயமாக 6. லாஸ்ட் 2 வெல் போல் அப் டு. சிறப்பான கம்பேக் டெலிவரி. 1 ரன்கள் மட்டும். கான சேஞ்ச் பண்ணாரு. 2 ஆகுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டும். சொல்லலாம். நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன். ஷாட் நேருக்கு நேரா லாங். நானும் சலைத்தவன் அல்ல என்று ஆடி உள்ளார் குட்டி. 6. இந்த ஓவர்ல இரண்டாவது ஓவர். 3 ஓவர்கள். டிராகன் பாய்ஸ் 3 ஓவருக்கு 45 ஆடி. 4வது ஓவர். சந்தோஷ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். மேட்ச்க்கான 4வது ஓவர். சூர்யா ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் வைடு.
சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ஆகுமா? 6. லவ்லி ஷாட். இன்னைக்கு ஸ்லாட்டில் இருந்த பந்து முதல் 6 நினைக்கிறேன். கட்டாயமாக பெரிய 6. தூரம் அது. சூர்யா பேட்டன் வர 3வது 6. தவறான கட் சேஞ்ச். ஃப்ரீ ஸ்விங். மீண்டும் ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கு ஒரு சிறு தடுமாற்றம். 2 ரன்கள் மற்றும் பவுலருக்கு எந்த சரியா பட்ல ஸ்லாட்ல இருந்துச்சு. சிறப்பாக வீசினார். இருந்தும் மீண்டும் ஒரு 2. லாஸ்ட் ஒன். வெல் பால். கொஞ்சம் முன்னாடி இழுத்தார் பேட்ஸ்மேன். நல்லது ஒரு பந்து வீச்சு. சாரி, இன்னும் 2 பால் இருக்கு. வெல் பால். சென்சிபிள் கிரிக்கெட் சிங்கிள். லாஸ்ட் ஒன். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? கேட்ச். சிறந்த கேட்ச். 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 57. முதல் இன்னிங்ஸின் இறுதி ஓவரை வீச வருகிறார். பந்து வீச்சு முனையில் சந்தோஷ் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. வெல் பால். நல்லது ஒரு கிரிக்கெட். கேஸ்குள்ளே போட்டார். சிங்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள். பேக் டு பேக் வைடு. சிறப்பான கம்பேக் டெலிவரி. சிங்கிள். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ். குட் கேட்ச் பை ஸ்ரீராம். ஸ்டார்ட் பண்றாங்க. ஆட்டம் இழக்கிறார் சூர்யா. ஒரு வைடியாக்கிங் லென்த்ல இருந்துச்சு, அதை கவர் செஞ்சு சிறப்பாக ஆடிய சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சூர்யா நல்லா ஆடி கொடுத்திருக்காரு சொல்ல டீமுக்காக. 3. ஸ்லோயர் ஒன். ரன் அவுட். லாஸ்ட் 2. க்ளீன் விக்கெட். சிறந்ததொரு கம்பேக் டெலிவரி. விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர். வெல் பால். சிறப்பாக பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் டு எல்பி. சிறந்த கம்பேக் ஓவர். இந்த மொத்தமா முதல் இன்னிங்ஸ் முடிவில் 63 ஆடி இருக்காங்க. 64 ரன் டார்கெட் ஃபார் டிராகன் பாய்ஸ். 64 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷையிங் இல்லை ஸ்ரீ, நான் ஷையிங் இல்லை சந்தோஷ். உடனே ஒன்லி பவர் பிளேயர் அது போடுறதுக்கு லெஃப்டி கொங்கு. வெல் பால். பாடி லைன்ல ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட். ரன் அவுட். சந்தோஷ் ஒரு பந்துகள் கூட பேஸ் செய்யாமல் வெளியேறுகிறார் சந்தோஷ். சிறப்பான ஃபீல்டிங் ஆன் த டாப். பழனி நியூ பேட்ஸ்மேன், ஒன்னொரு பேட்ஸ்மேன். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? கேட்ச். ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ். அங்க வச்சு ஆன் போட்டுருக்காங்க. த டாப். பெருமாள் பிரதேஷ் அணி எங்க போவோமோ அந்த இடத்துல சிறப்பாக பந்து வீசியுள்ளார் அண்ணன் கொங்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒருத்தர் அங்க போட்டுருந்தாங்க தெளிவா. வெல் எக்ஸிகியூட்டட் பிளான். ஃபைனாவும் இல்ல, கரெக்ட்டா வச்சாருன்னு சொல்லலாம். சோ பழனி உள்ள வந்த முதல் பாலே டீம் ஆன் ஹேட்ரிக். டீம் ஆன் ரோஷன் 2 balls 2 wickets. இந்த பால் விக்கெட் ஆனா டீம் ஹேட்ரிக்கா இருக்கும். ஸோ 2 பேட்ஸ்மேன் நல்லா ஆடினாங்க போன மேட்ச். ரோஷனும் சரி, ஸ்ரீயும் சரி. ரெஸ்பான்சிபிள் எடுத்து போறாங்களா பார்க்கலாம். ஐயோ, ஸ்டம்ப்லைன்ல வந்த பால். முதல் பந்து ஸ்விட்சிங் முயற்சி. நல்ல டைரக்ட் ஹிட். நாட் அவுட். சிறப்பாக நடுவர் பணி ஆட்டி வருகிறார் அண்ணன் ராம். சிங்கிள். வெல் பால். சிறப்பாக வீசப்பட்ட பந்து வைட் இல்லை. வெல் பால். கரெக்ட்டா போட்டது கிரீஸ்ல. ஸ்ட்ரைட் இன்டு தி பிளாக் ஹோல். டாட் பால் அகைன். மட்டையாளருக்கு so far so good. நல்ல ஓவர். பவுண்டரி எதுவுமே விட்டு கொடுக்கல. கரெக்டாக நினைக்கிறத பால் விழுந்துட்டு இருக்கு கொங்குக்கு. லாஸ்ட் ஒரு பால் பவுண்டரிஸ் எல்லாம் போட்டு போறாருன்னு பார்க்கலாம். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6. கணித்ததை போல் 6 அடித்து ஏக்கர்லந்துக்கான ட்ரை. பவர் பிளே ஸோ ஸ்ரீ இந்த பால் சமன்படுத்தி உள்ளனர். இரு அணிகளும் சிறப்பாக ஆடி உள்ளனர். ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 7. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க டிராகன் பாய்ஸ். சூர்யா நீ ஃபர்ஸ்ட் பால் 4 ஓவருக்கு 57 ஆடும். ரோஷன் ஸ்ட்ரைக். பால் அட்டாக். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். இன்சைட் எட்ஜ். ஓ, காஸ்ட்லி. ஒன் மோர் டாட் பால்.
சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து மிட் விக்கெட் திசையில் குட் ஸ்டாப். ஒன்று மட்டுமே சிறந்த த்ரோ. நல்ல ஃபீலிங் நடத்தும். சொன்னது போலவே அடித்தார் ஸ்ரீராம். மீண்டும் ஒரு 6 சென்சிபிள் கிரிக்கெட். இன்னைக்கு லாங் ஆஃப் திசையில் 3-4 ஆற பதிவு ஸ்டெப் அவுட் அண்ட் 6 3 to 1. நல்லா ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். கரெக்டா ஃபார்ம் சிறப்பாக ஆடி வருகிறார் ஸ்ரீராம். மீண்டும் லாங் ஆஃப் திசையில் மீண்டும் ஒரு 4 ஃபம்பிள் பண்ணிட்டாரு. குட் கிரிக்கெட் ஃப்ரம் ஸ்ரீராம். இலக்கை நெருங்க. லாஸ்ட் ஒன். சிறப்பான ஸ்விட்ச். கேட்ச் ஆகுமா? இல்லை. பாலுக்கு போக முடியல. ஸ்ட்ரைக்கை தக்க வைத்துக் கொள்கிறார் ஸ்ரீராம். நடக்குமா? 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 19, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. எஞ்சியுள்ள 3 ஓவர் 45. இரு மட்டையாளர்கள் சிறந்த மட்டையாளர்கள். பாண்டி நீ போலர். வெல் பால் அப் டு. சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஃபுட்பால். இல்லை, 2 ரன்கள். லாஃப்டர் சான்ஸ் ஃபார் கேட்ச். இல்லை, 2. ஒன் மோர் கேட்ச் அல்ல, 2. மிட் விக்கெட் திசையில் அடிக்க முயற்சி. டைரக்ட் ஹிட். விக்கெட். டைரக்ட் ஹிட். சிறப்பாக நடுவர் பண்ணி ஆட்டி வருகிறார் அண்ணன் கார்த்திக். நீ பேட்ஸ்மேன் உள்ள. இவரும் போன மேட்ச் 2-3 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. ஃபுல் பேஸ்ல ஒரு முதல் பந்து 6 ஆகுமா? இல்லை. கேட்ச் டிராப். கேட்சா இல்ல மேட்சா? சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6 ஆகுமா? இல்ல கேட்ச் ஆகுமா? 6. லவ்லி ஷாட். இந்த பேர் சிறப்பாக ஆடி வருகிறார் கார்த்தி மற்றும் ஸ்ரீராம். இந்த முறையும் புதிய சாட்டுக்கான முயற்சி. இல்லை, 1 ரன்கள் மட்டுமே. சிங்கிள் டு இந்தியா. மீண்டும் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஓவர்ல 10 ரன் மேல கொண்டு ஓவர் அடித்தால் வெற்றி. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 32. மீண்டும் 2 3 விக்கெட் சொல்றாங்க. எஞ்சி உள்ள 2 ஓவருக்கு 32 ஆடணும். அகைன் 32 ஆடணும். சோ 2 ஓவர் 32 ஆனாலும் மேட்ச் பிரஷருக்குள்ள தான் போயிருக்கு. சோ அவங்களும் பிரஷரா இருக்காங்க. ஓவருக்கு 16 ஆடணும். 2 சிக்ஸ் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. 2 வெல் செட் பேட்ஸ்மேன் உள்ள. கொங்கு வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். சிறப்பான பந்து வீச்சு. ஸ்டம்ப்லையும் குவாலிட்டி பவுலர் 2. குட் ஷாட். சிறப்பான பேட்டிங். சிறப்பான 6 தொலை தூரம் அடித்த கார்த்தி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். 2வது பதிவு பண்றார் கார்த்தி. ஸ்லாட்டில் இருந்த பந்து பணி செய்தார் கார்த்தி. குட் ஷாட். சிறப்பாக பின்னாடி திசையில் திருப்பி விட்டார் சொல்லலாம். ஷார்ட் பால். மீண்டும் ஒரு 4. ஒன் மோர் பவுண்டரி. பேக் டு பேக் 10 ரன் வந்துருச்சு குயிக்கா 2 பால்ல. மேட்ச் ஓவர்ல முதல் 3 பால்லயே 10 ரன் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 3 பால் இருக்கு. ஒரு ஓவர் தேவையான 16ல உள்ள பந்துகள் 3 பாலுக்கு 6 ரன் மேல கொண்டு வராங்களா பார்க்கலாம். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஸ்லோயர் டெலிவரி ஃப்ரம் கொங்கு. சிறப்பாக வீசப்பட்ட பந்து. நல்லது ஒரு கம்பேக். பேக் டு பேக். நோ ஷாட் இன்வால்வ். ஆடவே இல்ல ஷாட். அண்ணா என்ன ராமண்ணே? டாட் பால்ஸ். நல்ல கம்பேக். பேக் டு பேக் பவுண்டரிக்கு அப்புறம் சூப்பரா கம்பேக் கொடுத்திருக்கான்னு சொல்லலாம் கொங்கு. சிறப்பாக லாஸ்ட் ஒன் பால் மேட்ச் பால். பவுண்டரி எல்லாம் போட்டு போறாங்க பார்க்கலாம். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? கேட்ச். ஸ்ட்ரைக் பவுலர் என்று நிரூபித்து விட்டார் அண்ணன் கொங்கு. விக்கெட். சோ ஒரு ஓவர் 22 ஆடணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு குட்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீ இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அவர் மேலே தான் மொத்த பேர் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. 3 6 கம்பல்சரி அடிக்கணும். ரவுதா சிம்சன் செட் பண்ணுறாரு. ஸ்டார்ட்ஸ் வித் வைட். ஃபர்ஸ்ட் பால் வைடு. ஸோ 6-21 ஆடணும். சப்போர்ட் பண்ணி போனாரு. லோட்டஸா விழுந்திருக்கு. 2 ஆளா போனாரு. 2 ஈஸி 2.
பால் பின்னாடி கீப்பர் தேக்கல. சோ இங்க ஒரு பவுண்டரி கிடைக்குது இலவசமா. சோ மேட்ச் ஒரு மாதிரி மாறுதுன்னு இந்த நினைக்கிறேன். பந்து கேம் சேஞ்ச் நோ பால் பிளஸ் 4. நோ பால் பிளஸ் 4 கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ ஹிட். சோ ஒரு பால்ல ஒயிட் போட்டாரு, மறுபடியும் ஒயிட் பிளஸ் 4 போகுது. மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் மேட்சா மாறிக்கிட்டு ஒரு இருக்கு. பால்ல பாலே போடாம சிறப்பாக 5 ரன்ப்பா. ஓகே ஓகேனே. ஆட்டம் காண கிடைக்காத ஆட்டம். அவங்களே தப்பு பண்ணி எஞ்சியுள்ள 5 பந்துகளில் 14 ரன்கள் அடிக்க வேண்டும் இரு அணிகளுக்கும். சோ இப்போ 6க்கு 16 ஆயிடுச்சு. இப்போ 2 6 அடிச்சாலே மேட்ச் கையில அப்படின்ற மாதிரி இருக்கு. மிகவும் ஹை பிரஷர். ஃப்ரீ பால். ஃப்ரீ ஹிட்டை தூக்கி அடித்தார். விக்கெட் இல்ல. கேட்ச். விக்கெட் கணக்கில் இருக்காது. ரன் அவுட் ஆக மாறுமா? இல்லை. ரன் அவுட் வாய்ப்பை நழுவ விட்டார்கள். 2 ரன் ஓடியும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எதுவுமே அந்த அணிக்கு சாதகம். 4 பாலுக்கு 14. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? கேட்சா? இல்லை. 4. அங்கே ஒரு சிறு தடுமாற்றம், மிஸ் கம்யூனிகேஷன் முன்னாடி பேக்கப் பண்ணலாம்னு இருந்தேன் மாதிரி சொல்லிருக்காரு நினைக்கிறேன். சிறப்பாக பந்து வீச்சு, ஆனால் ஃபீல்டரிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை. சொல்லலாம். சோலோவா 3 பாலுக்கு 8. சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால். டாட் பால் மோஸ்ட் வேல்யூபிள் டாட் பால் போட்டுருக்காரு. எபிக் கம்பேக் ஓவர். கம்பேக் பால். இந்த பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பால், மேட்ச் பால். இந்த பால்ல மிச்ச ரிசல்ட் தெரிஞ்சிடும். 2க்கு 8 மினிமம் 2 ரன்னா வரணும் இந்த பால்ல. சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஒரு பாலுக்கு 2 பாலுக்கு 7 மேட்ச் பால். 1 பால் வைடு. சிறப்பாக பிளாக் பாலிங் போடப்பட்ட பந்து 2 மாறுமா? ஈஸி 2. கம்ஃபர்ட்டபிளான 2. மேட்ச் டையான சூப்பர் ஓவர் சொல்லிருக்காங்க. இஞ்சில 1 பாலுக்கு 5 மேட்ச் செம்ம எடுத்து வந்து கொடுத்துட்டான்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் ரோஷன் இனிஷியலா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். முன்னாடி யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணல அவருக்கு. கார்த்திக் கொஞ்சம் கை கொடுத்தாரு, அவரோட விக்கெட் இலையில போயிடுச்சு. ஸோ தன்னோட தோல் மேலே மொத்த பொறுப்பையும் போட்டான்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு பால் 5 ரன் ஆடணும். இந்த பால்ல பவுண்டரி வச்சுனா டை ஆகும். பார்க்கலாம். 1 பாலுக்கு 5. சிறப்பாக வீசப்பட்ட பந்து வெற்றியை பதிவு செய்து விட்டது பெருமாள் பிரதர்ஸ் அணி. சிறப்பாக இறுதி வரை போராடிய ஸ்ரீராம் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பான போட்டி இரு அணிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக விளையாடிய ஸ்ரீராம் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக பந்து வீசிய மட்டையாளர் ஸ்ரீராம் அவர்களை கமிட்டியை நாடவும்